சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், மேல் இடத்துல இருந்து எனக்கு ஏதாவது போன் வந்துச்சா? டேய் என்னடா உன் மேல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. பொண்ணா? அடி பாவி, நீயா? என்னடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? இவர் என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு. இல்ல, இது போய். இப்ப நான் குளிக்காம இருக்கேன். உன்னை பார்த்தா பிறந்ததுல இருந்தே குளிக்காத மாதிரி தான் தெரியுது. மெட்ராஸ்ல எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் உன்ன மாதிரி சில பேர் குளிக்கிறதே இல்ல. அதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? சொல்லுங்க மேடம். எனக்கு என்ன உன் மேல டவுட்டா தான் இருக்கு. இருக்கும் மேடம், இருக்கும். கோயம்புத்தூர்ல முந்தி ஒரு தடவை குண்டு வெடிச்சதே, அதுக்கு முக்கியமான காரணம் நான் தான். ஏன், காஷ்மீர்ல தீவிரவாதிங்க உள்ள ஊடுருவாங்களே, அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிட்டு நான் ஓகே சொன்னாதான் வருவாங்க. இவ்வளவு ஏன், டிபார்ட்மெண்ட்ல நீங்க எல்லாருமா சேர்ந்து போட்டு தள்ளினீங்களே, வீரப்பன் அவனுக்கு மெயினா ஆயுத சப்ளை பண்ணதே நான் தான் மேடம், நான் தான். ஹலோ ஐஜி ஆபீஸ் சார், ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அட நீங்க வேற மேடம், போன கீழ வைங்க. இப்படி எல்லாம் நீங்க என் மேல குற்றம் சாட்டினா கூட அதை நான் ஒத்துக்குவேன். ஆனா இதோ நிக்குதே, இந்த லக்க லக்கா ஃபிகருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. டேய் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. கட்றா தாலிய. தாலியா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எந்த வேலையுமே இல்லாம இருந்த எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டரோட புருஷன் அப்படிங்கிற கௌரவத்தை கொடுக்க போறீங்க. இனிமே உங்க பேரை சொல்லியே எல்லா டீ கடையிலும் நான் ஃப்ரீயாவே டீ வாங்கி குடிச்சிருக்கேன். எனக்கு இல்லடா, அவனுக்கு கட்டா தாலிய. அவளுக்கு நான் கட்ட மாட்டேன். கட்ட போறியா இல்ல உள்ள போறியா? உள்ளேயே போறேன். ஈவினிங் பிரியாணி மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. 7 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். அந்த உள்ளையா? படி வா, சோப்பு போட்டு உனக்கு குளிப்பாட்டணும். ஏன்பா, உனக்கு நாதஸ்வரம் வாசிக்க தெரியுமா? ஏன் கேக்குற? ஏன் வாசியேன், அப்படியே கல்யாண மண்டபம் எஃபெக்ட் கரெக்டா இருக்கும். டேய் கட்டா தாலிய. கட்டிட்டேன் மேடம், கட்டிட்டேன். 5 முடிச்சு போட்டிருக்கேன். ஆமா, உன் பேர் என்ன? ராணி முகர்ஜி. ஏன் உனக்கு அபிஷேக் பச்சா மாட்டலையா? நீதானே அபிஷேக் பச்சன். சரி, கோடம்பாக்கம் பிரிட்ஜ் போலாமா, ஜெமினி பிரிட்ஜ் போலாமா? எதுக்கு? தப்பு பண்ணதா?